வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 6th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்னெல்ஸ் லா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாவது பாயிண்ட் எழுதுனா போதும். ஸோ பேஜ் நம்பர் 14ல் செகண்ட் வால்யூமில் பேஜ் நம்பர் 14ல் இந்த ரெண்டாவது பாயிண்ட், இந்த பாயிண்ட் எழுதுனா போதும். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வேளை ஃபஸ்ட் பாயிண்ட்டும் எழுதணும் அப்படின்னு உங்கள் டீச்சர்ஸ் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. த ரேஷியோனா என்ன அர்த்தம்? இப்படி டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேஷியோ. சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட். ஐனா என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட். சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்னா என்னது? அதோட சைன் வேல்யூ. ஸோ சைன் ஐ. இந்த ஃபர்ஸ்ட் மீடியம், 2 மீடியம் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் மீடியத்தோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சைன் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். டு த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னாலே ஆர். அப்போ சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னா ரிஃப்ராக்ஷன் ஆங்கிளோட சைன் வேல்யூ. இந்த செகண்ட் மீடியம், ஸோ ஃபர்ஸ்ட் மீடியமோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட் அண்ட் செகண்ட் மீடியமோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், இந்த ரெண்டுக்கும் இடையில் ரேஷியோ. ஓகேவா? இந்த 2 ஆங்கிளுக்கும் சைன் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ரேஷியோன்னு என்னது? ஜஸ்ட் டிவைட் பண்ணுறது. இஸ் ஈக்குவல் டு, இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? த ரேஷியோ ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் டு த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம். இதுதான் முக்கியமான லைன். n2 டிவைடட் பை n1. ஸோ n1 டிவைடட் பை n2ன்னு மேக் பண்ணிடக்கூடாது, அது தப்பு. செகண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் மேலே, ஃபர்ஸ்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கீழே. ஸோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6.18லேருந்து 6.19 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இதை சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லா ஆஃப் ரெஃப்ராக்ஷனை தான் ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுவும் ரொம்ப ஈஸி தான். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே அண்ட் த நார்மல் டு த ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆர் கோப்ளைனார். கோப்ளைனார்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஒரே தளத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.